ஹலோ மக்களே, நம்ம பானிபூரிக்கு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகு தேவையான அளவு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குருமிளகு, நல்ல மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லெமன் கொஞ்சம் ஹாஃப் லெமன் எடுத்து கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வடிகட்டணும். வடிகட்டினதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். பூரி பொரிக்கிறதுக்கு ரெடிமேடாக நாங்கள் கடையிலே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் போட்டு பொரிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களுக்கு வெளிக்கடையில் இருந்தெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதனால பிள்ளைங்களுக்கு வீட்டிலே, சின்ன பசங்களுக்கெல்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பேக்கெட்டில் தான் இருக்கும், வாங்கி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா கரெக்டாக நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். மோஸ்ட்லி சின்ன பசங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி தான் இருக்கும் மக்களே. ஃபைனலாக எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். நாங்கள் 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த பூரிக்குள்ளாடி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வெங்காயம், அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பானிபூரியில் உடச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ரசத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். வேலை ரொம்ப கஷ்டம் கிடையாது. சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி